ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி என்ன தரப்போகிறது? நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்ல ஆரம்பிச்சேன்னா கட்டில மறுக்கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. என்ன, நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. என்ன, அந்த மாதிரி தான் சொல்லணும். இன்னைக்காவது நல்ல வார்த்தை சொல்லுப்பா. இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்காக தான் ஓடி வந்திருக்கேன். என்ன காரணம் சொல்லுங்கள். உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் அஷ்டம சனி விட்டு போய்டார். ஒரு 9ஆம் இடத்துக்கு போய்டார். நல்ல சந்தோஷமான விஷயம் நண்பர்களே. அஷ்டம சனி உங்களுக்கு ரிலீவ் ஆகிறார். 9ஆம் இடத்துக்கு போய்ட்டார். பாக்யஸ்தானத்துக்கு சென்ற சனி பகவான் 9, 10, 11 பார்க்குறார். லாபத்தை பார்க்குறார். அடுத்ததாக 9ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தை அது உங்களுக்கு முயற்சி. 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். இதை சனி பகவான் பார்க்கிறார். அவர் சனி பகவான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தருகிறார், எடுத்த காரியங்களில் வெற்றி தருகிறார், போன்ற நிறைய விஷயங்கள் பண்ணுறார். அடுத்ததாக அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 கிரக பயிற்சியில் முதன்மையாக 6ஆம் இடத்தை பார்த்துறாரு. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை பார்க்குற இடம். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாத்தையும் சனி பார்த்துறாரு. நண்பர்களே, சனி மட்டுமா பார்க்குறாரு, இந்த பக்கம் 12 இருக்கக்கூடிய குரு பார்க்குறாரு. குருவும் 6 பார்க்குறாரு. என்னப்பா என்னாச்சு? குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, குரு பார்ப்பின் கோடி நன்மை. 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். 6ஆம் இடம் என்பது எதிரிகள். 6ஆம் இடம் என்பது என்ன, உங்களுக்கான ஒரு எதையும் கடந்து செல்லும் குணம். நண்பர்களே, காசிப்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விமர்சிக்கிறவன் விமர்சிச்சுட்டு அங்கே தான் நின்றுடுவான். விமர்சனங்களை தாண்டி செல்பவன் மட்டும் தான் உறுதியான வெற்றி அடைகிறான். நண்பர்களே, கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் விமர்சிச்செல்லாம் சனி பகவான் என்ன பண்ணார், உங்கள் உடம்பு போட்டு பெண்டு பண்ணார் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சரி பண்ணுறார். இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தேவையில்லாத கடன், EMI, லொட்டு லொஸ்கி எல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அவரே சரி பண்ணி முன்வந்து அதனால தான் 11 பார்க்குறாரு. யார் யாரெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அந்த கடன்லேருந்து வெளியே கொண்டு வரார். அதுதான் பெரிய விஷயமே. தான் அடுத்ததாக 9ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் பண்ணுவார். இது ஒன்று தான் பிரச்சனை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் பண்ணுறது போன்ற விஷயங்களை பண்ணுவார். அதே மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், 9ஆம் இடத்தில் இருப்பவர், அவரோட சேர்ந்த சுக்கிரன், இவர் யார், 4, 11 கூடியவர். இவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லக்கு. கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதமும் உழைப்பை நம்புங்க. சனி பகவான் உங்கள் உழைப்பில் பொன்னான பலன்களை தருவார். நீங்கள் வியர்வையை விதையுங்கள், தங்கத்தை அறுவடை செய்யுங்கள். வியர்வையை விதையுங்கள், தங்கத்தை அறுவடை செய்யுங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, இது வியர்வை விதைக்கிறவனுக்கு மட்டும்தான். சார் நான் காலைல இருந்துச்சேன் சார், சரிங்க சார்,
மும்பை மார்க்கெட்டு 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சு சார். சரி, அதையே பார்த்துட்டே இருந்தேன் சார், யார் யார் பை பண்ணாங்க செல் பண்ணாங்கன்னு. சாயந்தரத்துக்குள்ளே ஒரு சேல்ஸ் பண்ணிட்டேன் சார். நண்பர்களே, இந்த அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. இது உங்களுக்கு இந்த மாதம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறது உங்களுக்கு ஆபத்து. காரணம் என்னென்னா, அவர் வந்து 4-11 கூடியவர். 4-11 கூடிய சுக்கிர பகவான் உச்சமாகும் பொழுது என்னாகும், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவை, பாதகாதிபதி இல்லையா அவர், போன்றவை ஏற்படுகிறது. பிரச்சனைகள் என்பவை ஏற்படும். 4-11 கூடியவர் உச்சம் பெறக்கூடாது. உச்சம் பெற்றால் அப்படி தான் நடக்கும். அடுத்ததாக என்ன நடக்கும், 11ஆம் இடத்து சனி பகவான் என்ன 9ஆம் இடத்து சனி பகவான் சுக்கிரனால் அதிர்ஷ்டம். இன்ட்ரோடையில் பணத்தை இழந்தவங்க தான் இன்றைக்கி அதிகம். லாட்டரியில் பணத்தை இழந்தவங்க, இந்த 3 சீட்டில் பணத்தை இழந்தவங்க, அதான் ஆன்லைன் ரம்மியாக சொல்கிறேன். இதனாலாம் இப்போ 9ஆம் இடத்தை 9, 10, 11 அடுத்து 3ஐ பார்க்கிறார் சுக்கிர பகவான். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய சகோதர பாவங்களில் பிரச்சனைகளை கொடுக்குறார். இப்போது இதெல்லாம் ஒரு கூத்துனா, 12 கூடிய புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் முடிஞ்சது இந்த தூர தேசங்கள் பிரயாணம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து கர்நாடகாவில் வேலை கிடைக்கிறவங்க, கர்நாடகா போனவங்க அங்கேருந்து ஆந்திராவில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு போனேன் சார், எனக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகலை போன்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத நஷ்டங்கள். சில பேர் ஆந்திராவிலேருந்து நான் மிளகா சப்ளை பண்ணலான்னு நினச்சேன், ஆந்திராலே தங்கிட்டேன் ஒரு 6 மாதம், அங்கே எப்படி சப்ளைங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணேன், இங்கேருந்து வாங்கினா நமக்கு லாபமானு செக் பண்ணேன். இந்த மாதிரிலாம் ஃபீல்டு ஸ்டடிலாம் பண்ணியிருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் என்ன ஆகும், தேவையில்லாத செலவுகள் போன்றவை ஏற்படும். இப்போ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் செலவுகள் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இருக்கிற பொழப்பை பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற பேர் வழின்னு இருக்கிற பொழப்பை விட்டு போகாதீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், சில பேர் டூர் போவாங்க. டூர் போகிறதுனா போனமா வந்தமான்னு இருக்கணும். டூர் போகிறதே ஒரு உட்காந்துட்டு அதையே ஒரு உருவாரம் ஆக்கக்கூடாது. இருக்கிற கடையை மூடிட்டு போகிறத விட நமக்கு டூர் முக்கியம். அது அப்போது கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் 5 கூட யோகாதிபதி, இவர் 8 விட்டு 9க்கு நகர்ந்து வர்றார். இந்த மாதிரி பீரியட் இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் நடக்குங்க. ஏப்ரல் மாதத்துலலாம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். காரணம் 5 கூட யோகாதிபதி 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் யோகாதிபதி இருக்கும்போது தொட்டதெல்லாம் நடக்க போகிறது. தொட்ட காரியங்கள் துலங்க போகும். ரொம்ப நல்லா இருக்கு போகிறீங்க. ஆனால் அதற்கு எத்தனை நாள் ஆகும்? ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆகும். கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகிறது. எல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னா, தேவையற்ற ஆக்சிடென்ட், உணவே விஷமாதல் போன்ற பலன்கள் ஏற்படும். உணவே பாய்சன் ஆகிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றீங்கிறத யோசித்து சாப்பிடுங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. நோ ப்ராப்ளம். அதனால் கடகராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.